Hi friends, எல்லாருக்கும் தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷலா தட்டை எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். அதுவும் இல்லாம நம்ம தட்டை எப்பவுமே அரிசி ஊற வச்சு அரைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வோம். அந்த மாதிரிலாம் இல்லாம இன்ஸ்டன்ட்டா நம்ம கடையில விக்கிற மாவு வாங்கி எப்படி தட்டை செய்யறதுன்றத தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்திரலாம். 1/4 கிலோ அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில வாங்கின அரிசி மாவு தான். 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு அதை எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு வெறுமிளகாய் தூள், கொஞ்சமா பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பை வறுத்து அரைச்ச மாவு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம கடாயில் அரிசி மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி மாவை நல்லா வறுத்து எடுக்கும்போது தான் உங்களுக்கு தட்டை நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அரிசி மாவு நல்லா வறுபடணும். அதுக்குன்னு ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது. உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் அரிசி மாவை வறுக்கும்போது கடாயிலெல்லாம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அது நல்லா கொஞ்சம் வறுபட்டவனே அது நல்லா ரிலீஸ் ஆகி வரும். அதே மாதிரி நம்ம கையில் எடுத்து நம்ம இப்படி போட்டோம்னா நல்லா கொஞ்சம் ஒட்டாமல் அழகாக வரும். நமக்கு அந்த அளவுக்கு நம்ம அரிசி மாவு வறுத்து எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த உளுத்தம்பருப்பு மாவு, மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, கடலைப்பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட உடனே இப்போ நம்ம இதுக்கு பட்டரோ இல்லைனா நெய்யோ இல்லைனா எண்ணெய் ஏதாவது நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பட்டர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாவை கையில் எடுத்து நீங்கள் பிடிக்கும் போது இந்த கொழுக்கட்டை மாதிரி இப்படி பிடிப்படணும். அப்போ தான் உங்களுக்கு மாவு பெர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் சூடு பண்ணி ஆறின தண்ணி, ரொம்ப வெதுன்னு இருக்கிற தண்ணியை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமான பதத்தில் நீங்கள் பிசைஞ்சு எடுத்தால் தான் தட்டை நல்லாயிருக்கும். நான் காய்ச்சின வெதுன்னு இருக்கிற தண்ணியை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பண்ணி நல்லா தண்ணியை நல்லா தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். அந்த மாவு எப்படி இருக்கணும்னா ரொம்ப கட்டியாக இருந்தாலும் தட்டை உள்ளே வேகாமல் வெளியே நல்லா இருக்காது. அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருந்தால் எண்ணெய் நிறையா குடிக்கும். அதனால் மீடியமான பதத்தில் நல்லா நீங்கள் மாவை பிசைஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி உருட்டுனிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக வரணும் உங்களுக்கு. இப்போ மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரோ இல்லைனா வாழை இலையோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி கவரை நல்லா மடித்து விட்டுட்டு, நம்ம வீடுங்களில் கண்டிப்பாக இந்த மாதிரி டப்பாங்க இருக்கும். அந்த மாதிரி டப்பாவை எடுத்துகிட்டு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்பாகவும் கிடைக்கும். அதே மாதிரி நல்லா மெலிசாகவும் கிடைக்கும். நம்ம கையில் தட்டுறதோட இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்தோம்னா தட்டை நல்லா மெலிசாக இருக்கும். அப்போ ஃப்ரை பண்ணும்போது நல்லா பொறுன்னு வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவும் நான் தட்டி எடுத்துட்டேன். அதே மாதிரி நம்ம எண்ணெய் ரொம்ப காஞ்ச பிறகு நீங்கள் தட்டையை போட்டிங்கன்னா மேலே மட்டும் பொரிஞ்சிட்டு உள்ளே வேகாமல் இருக்கணும். அதனால் மிதமான சூட்டில் நீங்கள் வச்சு நல்லா எண்ணெயை காய வச்சு மிதமான தீயிலே இருக்கணும். அந்த மாதிரி தட்டையை நீங்கள் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், தட்டை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலகலன்னு இருந்ததா சத்தம்? நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.